ஸோ ஹலோ கைஸ். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோ சவுதி அரேபியாவில் நீங்கள் பார்க்குற உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஜாப் வேகன்சி இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஆமாங்க, இப்போ நான் பார்க்குற என்னோட கம்பெனியில் ஸோ இந்தியாவில இருந்து 10 பேர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து ஸோ என்னோட கம்பெனிக்கு வர்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்க. அந்த ரெஸ்யூமை பார்த்தீங்கன்னா டேரக்டாக எங்கள் கம்பெனியில் நாங்கள் கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ ஓகே அப்படின்னா டிக்கெட் எல்லாமே கம்பெனியே பண்ணிடுவாங்க. சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சர்வீஸ் காஸ்ட் இருக்குமானே எனக்கு தெரியல, அதெல்லாம் விசாரிச்சுட்டு நம்மளோட இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல போட்டிருப்பேன். சேலரி எவ்வளோ, ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஸ்டாம்பிங் கொடுக்கணும், நம்மளோட பாஸ்போர்ட் எப்படி ஸ்டாம்பிங் கொடுக்கணும், எப்படி ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணணும், ஸோ இதை பத்தி ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். ஸோ மறக்காம போய் பாருங்க. என்னோட கம்பெனில நல்ல சம்பளம், நானும் இங்கதான் இருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல இமெயில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் இமெயில். ஏன்னா சும்மா பொதுவா போட்டா தேவையில்லாம நிறைய பேர் மெயில் பண்ணிட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு இந்த வேலை தேவைன்னா மட்டும் இமெயில்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த இமெயில் ஐடியை சென்ட் பண்றேன். ஸோ கண்டிப்பா இந்த வேலைக்கு வாங்க. ஏன்னா நான் இந்த வேலையில இங்கதான் இருக்கேன். என்னோட கம்பெனிக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. அது இல்லாம நல்லா சேஃபா இருக்கும், நல்ல சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களே மறக்காம ஃபாலோ பண்ணீங்க. ஃபாலோ பண்ணாதான் நான் வந்து உங்களுக்கு மெயில் ஐடி சென்ட் பண்ணுவேன். அப்புறம் இன்ஸ்டா யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துங்க. ஓகேங்க. நான் இப்போ தெளிவா சொல்றேன், இந்த ரைடர் ஜாப் பாத்தீங்கன்னா சேஃப் கிடையாது. இந்த ரைடர் ஜாபுக்கு வாரீங்க, பைக்குக்கு வாரீங்க, இங்க டெலிவரி ஜாபுக்கு பைக்குக்கு வாரீங்கன்னா இப்போ பாருங்க தூக்குடா சோனா முட்டா. ஓ இவங்க விட்டா அப்படி தூக்கிட்டு போயிட்டே இருப்பான்னு நினைக்கேன். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். நிறைய பேர் நம்மளோட வீடியோவில் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்க. ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு அதில் குவாலிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அட்வான்ஸ் இருக்கும். அந்த அட்வான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து அதிக குவாலிட்டி எது இருக்கோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சூப்பர். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோ மாதிரி இருக்காதுங்க. எதுக்காகன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து ப்ரோ உங்களோட கம்பெனி நீங்கள் வேலை பார்க்குற அந்த ஹேங்கர் ஸ்டேஷன் கம்பெனியில் வேகன்சி இருக்குதா, நீங்கள் பார்க்குற கம்பெனியில் வேகன்சி இருக்குதா, உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சம்பளம் எனக்கும் கிடைக்குமான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். நிறைய பேர் நிறைய எக்கச்சக்கமான மெசேஜ், எக்கச்சக்கமான மெயில். ஏன்னா நான் வந்து என்னோட இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணி வச்சுருந்தேன், மெயில் காண்டாக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான மெயில். நீங்கள் வேலை பார்க்குற அந்த கம்பெனியில் தான் வேணும், அதுவும் நீங்கள் வாங்குற அதே சேலரி தான் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக கடவுள் புண்ணியத்தில், ஸோ உண்மையை சொல்கிறேன், இது ஒரு கடவுள் புண்ணியத்தில் எங்களோட ஹெச்ஆர் வந்து என்னோட வீடியோஸை பார்த்துட்டு சரி ஓகே நீ இவ்வளோ வீடியோஸ் போடுறல, அப்போ உன்னால் இந்தியாவிலேருந்து ஒரு 10 பேர் நம்ம கம்பெனிக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். ஸோ அப்போ நான் சொன்னேன் 10 பேர் என்ன சார், 100 பேரே கொண்டு வரலாம், அவ்வளோ பேர் இருக்காங்க பசங்க வேலை இல்லாமல் அப்படின்னு நான் சொன்னதுக்கு சரி ஒரு 10 பேர் ஃபஸ்ட் நீ கூடு, 10 பேர் கரெக்டாக வராங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே சார் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சரிங்களா. இன்ஸ்டாகிராமில் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக யூடியூப் வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. என்னோட கம்பெனி சரிங்களா, இப்போ நான் வேலை பார்க்குற அதே கம்பெனியில் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு நல்ல சம்பளம், நல்ல ரூமு, நல்ல சூப்பர்வைசர், நல்ல ஒரு வைபுன்னு வைங்களா அந்த ஏரியா. ஸோ என்னோட கம்பெனிக்கு தான் இப்போ 10 பேர் இந்தியன்ஸ் 10 பேர் தேவைப்படுறாங்க. ஸோ மொத்தமாக அவங்க 10 பேர் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் எடுனாங்க. பட் நமக்கு தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இருக்காங்க, அப்படியே நம்ம மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த 10 பேர் எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட்டை பேஸ் பண்ணி வராது சரிங்களா. ஏன்னா இது வந்து டேரெக்டாக எங்கள் கம்பெனி உங்களுக்கு விசாலேருந்து எல்லாமே தந்துடுவாங்க. சர்வீஸ் காஸ்ட்லாம் பெருசாக இருக்காது. நீங்கள் வந்து மெடிக்கல் போடுறதுலாம் நீங்கள் தான் ஓனாக போய் போடுறது எல்லாமே ஓனாக இருக்கும். ஆனால் அதுக்கெலாம் எப்படி பண்ணணும்னு இங்கேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு மெயில் ஐடி உண்டு சரிங்களா. அந்த மெயில் ஐடியில் தான் உங்களோட ரெஸ்யூம்லாம் நீங்கள் சென்ட் பண்ணணும். அவங்க வந்து உங்களுக்கு ஜூம் மீட்டிங் வைப்பாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியம் பைக் மட்டும்தான், கார் கிடையாது, பைக் மட்டும்தான். பைக் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணுங்க. இல்லை பிரதர் நான் அப்ளை பண்ணிட்டேன் இன்னும் வரல அந்த கதைலாம் கிடையாதுங்க. அட்லீஸ்ட் 1 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பைக் லைசன்ஸ் வாங்கி 1 இயராவது வச்சுருந்தா தான் என் கம்பெனியில் எடுப்பான். மற்ற கம்பெனியில் எப்படின்னு தெரில, என் கம்பெனியில் எனக்குலாம் 2019 எடுத்த லைசன்ஸு, அவன் 2019 தான் எடுத்தீங்களா, அதுக்கு மேலே எடுக்கல அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன் அப்போ தான்டா எனக்கு 18 வயசு ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சும்மா அவன்கிட்ட கதை விட்டு வந்தேன். ஸோ அதனால் 1 இயர் இப்போ நீங்கள் லைசன்ஸ் எடுத்து 1 வருஷமாக தான் ஆயிருக்கணும் அப்படின்னா எடுப்பான். 2வது ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் வந்து சின்னதாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒரு 25% நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்களான்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் பைக் ஓட்டுறதை யாராவது ஒரு ஆள் ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணால் போதும், அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணால் போதும்.
இதெல்லாம் ஓகே சரிங்களா. இதெல்லாம் கடைசி ஃபஸ்ட்டு சேலரி எவ்வளோ எங்கள் கம்பெனியில் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்களா, எவ்வளோ ஆர்டர் எடுக்கணும், இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் ரொம்ப இருக்குது எங்கள் கம்பெனியில் சரிங்களா. இதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வேலை தேடுறாங்க, நல்ல சம்பளத்தில் வேலை தேடுறாங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு ஏஜென்ட் மூலமாக தான் வந்திருந்தேன். ஸோ பட் இப்போ வந்து இந்த 10 பேர் வேகன்சி வந்து பைத்தியம், இந்த 10 பேர் வேகன்சி வந்து டைரக்ட்டுங்க சரிங்களா. நீங்கள் ஏஜென்ட் மூலமாலாம் எதுவும் பண்ணாண்டா டைரெக்டாக பண்ணலாம். அதனால் உங்களுக்கு இது பிரச்சனை இருக்காது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது தான் ப்ரோ, ஏஜென்ட்டில் காசு கட்ட வழி இல்லை ப்ரோ, காசு கட்ட முடியாது ப்ரோ, 1 லட்ச ரூபா கட்ட முடியாது ப்ரோ. ஸோ உங்களுக்காக இது ஏதோ எங்கள் கம்பெனிலேருந்து கடவுளே டைரெக்டாக கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சரிங்களா. இது டைரெக்டாக நீங்கள் வர்றதுக்கு தான் மெயில் ஐடிக்கு நீங்கள் போட்டால் போதும் சரிங்களா. ஸோ சேலரி இப்போ எவ்வளோ ஆர்டர் பண்ணால் எவ்வளோ சேலரிங்கிற ஒரு கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 450 ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,500 ரியால் சேலரி, சாரி 3,500, 3,500 ரியால் இல்லை, 3,500 ரியால் சேலரிங்க சரிங்களா. நீங்கள் 450 பண்ணிட்டீங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு 200 ரூபா போனஸ், அது ஒன்று உண்டு சரிங்களா. அப்போ ஆட் பண்ணிங்க எவ்வளோ வருது, 3,500 ரூபா சேலரி, 450 ஆர்டருக்கு ப்ளஸ் 200 ரூபா போனஸ். நீங்கள் 450 பண்ணதுக்கு உங்களுக்கு போனஸ் வந்து 200 ரூபா. நீங்கள் அந்த 30 நாள் லீவ் போடாமல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரியால் இது என்னது 100 ரியால் போனஸ் எக்ஸ்ட்ரா சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஆஃபர்ஸ் கொடுப்பான்ல ஹங்கர்லேருந்தே. ஸோ அந்த ஆர்டரை நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு 200 ரியால் கிடைக்கும் சரிங்களா. அப்போ எவ்வளோ ஆச்சு, இதிலே 4,000 ரியால் ஆச்சு. இது போக ரீசார்ஜுக்கு 200 ரியால் தருவாங்க சரிங்களா. அதில் 100 ரியால் ரீசார்ஜ் பண்ணாலுமே 100 ரியால் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அப்போ 4,100 ரூபா ஆச்சு. இப்போ இது எல்லாம் ஒரு கணக்காயிருச்சு. ஆனால் நீங்கள் நார்மலாகவே ஒரு 450க்கு மேலே பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டருக்கும் 10 ரியால் சரிங்களா. இப்போ நீங்கள் 50 ஆர்டர் எக்ஸ்ட்ரா பண்ணாலுமே எவ்வளோ வரும்னு பார்த்துக்குங்க. அப்போ அதுக்கேற்றால காசு வரும். ஸோ அதுக்கடுத்து அதில் போனஸ் வரும். ஸோ மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு 4,500 ரூபா சம்பளம் வரும். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா சரிங்களா. சும்மா வந்து இங்கே உட்காந்துட்டு நீங்கள் ஒரே நிமிஷங்க, சும்மா வந்துட்டு இவர் சொன்னார் சம்பளம் இவ்வளோ வந்துடும் அப்படின்லாம் கிடையாது. இவ்வளோ பண்ணால் இதுவே நீங்கள் 450 பண்ணலை, ஒரு மாதம் நீங்கள் 450 டார்கெட் பண்ணலன்னா மைனஸ் சொல்லணும் பார்த்தீங்களா, அதையும் சொல்லிடுறேன். ஒரு ஆர்டருக்கு 4 ரியால் தான் சரிங்களா. நீங்கள் 450 பண்ணலன்னா ஒரு ஆர்டருக்கு 4 ரியால் தான். அப்போ நீங்கள் கணக்கு போட்டுருங்க, நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்களா இன்ட்டு 4ன்னு போட்டு விடாங்க. போனஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதில் எவ்வளோ சம்பளம் வருதோ அதுதான் உங்களுக்கு சம்பளம் சரிங்களா. இதெல்லாம் இப்போ சம்பளம் கிளியர் ஆயிடுச்சு ஓகேங்களா. உங்களுக்கு சம்பளம் கிளியர் ஆகிருக்கும் என்னென்னு. இது எப்படி அப்ளை பண்ணணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இப்போ சும்மா நம்ம இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணால் போதாது, நம்ம பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங் அனுப்பணும், மும்பைக்கு அனுப்பணும், இதெல்லாம் விஷயங்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் அப்படி போக போக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி ஸோ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2:37 ஆகுதுங்க. ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் நான் ஒரு ஆர்டர் கூட வரல. நம்ம ரைடர்ஸ் கிளப்பில் உள்ளவங்களும் சரி எல்லோரும் மெசேஜ் அப்படி தான். காலையில் 7 மணிக்கு வந்தவங்களும் இப்போ வரைக்கும் ஒரு 2 ஆர்டர் தான் எடுத்திருக்காங்க, 2, 3 அந்த மாதிரி தான் ஆர்டர் எடுத்திருக்காங்க. பட் நம்ம இப்போ தான் வந்தோம், நம்ம எப்படி ஆர்டர் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால பட் இருந்தாலும் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரவுண்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஏன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:38 ஆகுதுங்க. நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம், அங்கே உட்காந்துருந்த இடத்துலேயே ஆர்டர் வந்துருச்சு. எம்மாடி டயர் அப்படியே பிரேக் அடிச்சில் ஸ்கிட் ஆயிடுச்சுங்க. இப்போ எதுக்கு நம்ம இதில் அவசரப்பட்டு கட் பண்ணோம்னா அதில் சிக்னல் விடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது அப்படி இல்லை, ஃப்ரீ டைம், ஸோ இங்கே போயிடலாம். அதனால தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சுங்க. ஆர்டரும் வரல, ஒன்றும் வரல, சும்மாவே உட்காந்துருக்கோம். கம்பெனிக்கு நஷ்டம் கிடையாதுங்க, நமக்கு தான் நஷ்டம். ஏன்னா கம்பெனி எப்படி நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ப்ராஃபிட் எடுத்துரும் சரிங்களா. ஆனால் நமக்கு தான் சேலரி வராது. ஆர்டர் கம்மியாச்சுன்னா எப்படி சேலரி வரும்? ஓகே 5 கிலோமீட்டர். வெயில் வேற மூஞ்சிலேயே அடிக்கும். ஆரம்பத்தீங்களா எவ்வளோ வளர்த்தியா இருக்கு பாருங்க, சிங்கின்னு பெருசா இருக்கு.
கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குங்க. நல்லா நான் இவ்வளோ நேரம் அந்த கடைக்குள்ள இருந்தனால எனக்கு அந்த கிளைமேட் தெரியல. வெளியே வந்தோடனே சில்லுன்னு ஃபீல் ஆகுது. இவ்வளோ கடை இருக்காப்பா, ட்ராக்ஸ் இருக்கு, இவ்வளோ கடை இருக்கு. ஆனால் ஆர்டர் வர மாட்டேன். வெளியே ஆட்களும் இல்லை. சரி, ஆட்கள் வெளியே இருந்தாங்கன்னா சரி ஆர்டர் போட மாட்டாங்க, டைரக்டாக சாப்பிட்ருவாங்கன்னு பாருங்களா. வெளியே ஆட்கள் இல்லை, ஆர்டரும் இல்லை. மேபி எல்லாரும் வெக்கேஷனுக்கு வெளியே போயிட்டாங்களோ. அங்கே ஏதோ பெரிய குழி தோண்டி போடுறாங்க. ஸோ சம்மந்தமே இல்லாமல் கூட்டு போயிட்டு இருக்குங்க. அழகா அங்கேயே கட் பண்ணி அப்படியே போயிருப்பேன். ஆனால் அதை விட்டு சுற்றி 2வது ஆர்டருங்க 5.3 கிலோமீட்டர். இரிட்டேட் ஆயிடுச்சு. 2 நிமிடங்களில் வேர்த்துருச்சு. ரொம்ப நேரம் அந்த சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மேப் என்னன்னா அதை தாண்டி வந்து காமிக்குது. பற்றி சொல்லடா, அதை தவிர மீது எல்லாத்தையும் சொல்கிறேன்னா இவ்வளோதாங்க. ஸோ வந்து சேலரி நல்ல சம்பளம், ரூம்லாம் நம்ம ரூம் தான், நீட்டாக இருக்கும், சாப்பாடுலாம் பிரச்சனை இருக்காது. நம்ம ரூம்காரங்க நம்ம கம்பெனிக்கு வந்துட்டிங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். சாப்பாடுக்கெலாம் எங்கே ரேட்டு கம்மியாக இருக்குமோ அங்கெல்லாம் கூட்டு போய்ட்டு சாப்பிட்றது இல்லாமல் அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு என் கம்பெனியில் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஏன்னா நான் நல்ல சம்பளம் வாங்குறேன் அப்படிங்கிறனால. பட் இப்போ இந்த சம்பள டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த சம்பளம் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக வரலாம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு 4000 ரூபாக்குள்ளே கிடைக்குங்க. சரிங்களா, 4000 மேலேன்னா அது ஹெவியாக வேலை பார்க்கணும். 4000 ரூபாக்குள்ளே நார்மலாக கிடைக்கும். சரிங்களா, அப்போ அதுக்கேற்றாலும் நீங்கள் வந்து வாரீங்கன்னா நான் சொல்கிற மெயில் ஐடிக்கு போயிட்டு உங்களோட ரிசியூம் சென்ட் பண்ணுங்கள். முதல்ல எனக்கு தான் வரும் அது. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் கம்பெனிக்கு கொடுத்து உங்களுக்கு மிச்சம் அங்கேருந்து கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஜூம் மீட்டிங்க்கான இது பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்டப், ஸோ கூகுள் மீட் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க வாரீங்கண்ணா. ஏன்னா அதில் தான் அது மூலமாக தான் கால் பண்ணுவோம். ஸோ அப்படி கால் பண்ணும்போது இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறீங்க, அங்கே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறது ரொம்ப சிம்பிள். சர்வீஸ் காஸ்ட் கிடையாது. இதில் சர்வீஸ் காஸ்ட் இல்லாமல் நீங்களே மற்ற எல்லா ப்ராசஸும் பார்க்குற மாதிரி இருக்கும். கம்பெனி உங்களுக்கு டிக்கெட்டும் விசாவும் கம்பெனி போட்டு அனுப்பி விட்ருவாங்க. சரிங்களா, இவ்வளோ தான் பக்காவாக இருக்கும்னு நம்புகிறோம். ஓகேங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. சும்மா வெட்டியாக இருக்கவங்களுக்கு அனுப்பிவிட்டு அது பிரயோஜனம் இல்லை. வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. அதுவும் அப்ராடுக்கு தான் போவேன் அப்படின்னு நிற்பாங்க பார்த்தீங்களா, அவங்களா தேடி பிடிச்சி அனுப்புங்க, அவங்களுக்கு அனுப்புங்க. சரிங்களா, ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அருமையாக. இப்போ நம்ம வந்து இப்போ தான் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணேன். 6:30யோட நம்ம செக்ஷன் முடிஞ்சிருக்கு. 6 மணியோட செக்ஷன் முடிஞ்சு இப்போ திருப்பி ஒரு 10 நிமிஷம் இங்கே வந்து செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ திருப்பி நம்ம வேலை பார்க்குற அந்த யாஸ்மின்ங்கிற ஒரு ஏரியாவுக்கு நம்ம போகிறோம். இன்னும் இது ஒரு மாதிரி வளைஞ்சாப்புலேயே போகுது இந்த பாதை, பயமாக இருக்குது கீழே வந்துருக்கும்போது. ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேங்க, இந்த ரைடர் ஜாப் வந்து சேஃப் கிடையாது. சரிங்களா, நான் தெளிவாக சொல்கிறேன். கொஞ்சம் ஆர்டர் கிடைச்ச மாதிரி கிடைக்கி எப்படி சொல்ல, இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்தேன்னா ஷார்ட் ஆர்டர் தான். இன்னும் 2-3 ஆர்டர் இந்த மாதிரி கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டா கூட கொஞ்சம் ரூம்லேயும் சூப்பர்வைசர் சைட்லேயும் ப்ரெஷர் இருக்காது. நமக்குமே சரி 10 பண்ணிட்டுமேங்கிற மாதிரியாவது இருக்கும். இன்றைக்கி மாதம் என்ன 18 ஆச்சுங்க, 19 ஆச்சுங்க. சாரி, மாதம் இல்லை, நாள் என்னாச்சு 19 ஆச்சு. ஆனாலும் நம்ம 300 கூட தாண்டி இருக்க மாட்டோம்னு தான் நினைக்கிறேன். அதனால் இது நம்ம செட் ஆகாது. ஆர்டர் நிறைய எடுக்கிறது தான் பிரயோஜனம். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரி நேற்றை விட இன்றைக்கி நம்ம ரொம்ப முன்னோட்டி வந்துட்டோம் ரூம்லேருந்து. சரிங்களா, இன்றைக்கி 12:30க்கோ அந்த ரூம்லேருந்து அரை மணி நேரம் சாப்பிட்றதுக்கு 1 மணிக்கெலாம் நம்ம டியூட்டியில் இறங்கிட்டோம். ஸோ நாளைக்கு இதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி 12:30 ஆச்சுல, நாளைக்கு 11:45 எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஐ மீன் 12 மணிக்குள்ளே சாப்பிட்டே முடிச்சிடணும். 12 மணிலேருந்து டியூட்டி ஸ்டார்ட் பண்ணிடணும்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பார்ப்போம், நாளைக்கு திங்கக்கிழமை வேறு எந்த மாதிரி ஆர்டர் கிடைக்குதோ. இது ஒரு அட்வென்ச்சரில் RTCX பைக் அதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு ஹோண்டா, அங்கே வருங்க தெரிக்க விட்றான்ல, அங்கே வருங்க. ஐயோ அடிப்பொலி குறுக்க வராடா கௌசிக். ரெக்கார்ட் ஆகுது. அருமையான ஒரு சான்ஸ்லாம் அப்புறம் கிடையாது. அங்கே பாருங்க, அவன் சூப்பர் ஸ்போர்ட்டுங்க. இவனாவது சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு வண்டி ஓகே பண்ணுறான். அவனா சூப்பர் ஸ்போர்ட்டு.
இங்க சுசுக்கி நேத்து நம்ம ஒரு வண்டி எடுத்து போட்டிருந்தோமே, அந்த அங்க ஒரு காலத்துக்கு எங்க வைக்காம பாருங்க, விழுந்து சில்லற வாங்கினானா அவன்தான் அன்னைக்கு. சூப்பர்மா, அடிபொலி. அங்க வருங்க யமஹா இல்ல சுசுக்கி தான். நம்ம நேத்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், போட்டோ வேணா போட்டு விடுறேன், நீங்க பாருங்க. இந்த வண்டில இருந்து ஃபயர் வருது, இந்த வண்டில இருந்து எக்ஸாஸ்ட்ல இருந்து ஃபயர் என்ன வருது பாத்தீங்களா, சவுண்ட் கேக்குதா? இப்ப பாருங்க, தூக்குடா சோனா முட்டா. ஓ இவன் விட்டா அப்படி தூக்கிட்டு போயிட்டே இருப்பான்னு நினைக்கேன். முடிஞ்சு அங்க ஒரு ஆக்சிடென்ட். இப்போ நம்ம வெரைட்டி போவோம், அவங்கள புட்டி போய் நம்மளுக்கு சின்ன மிஸ்டேக்கு. இந்த வண்டில இருந்து சவுண்ட் வருதுங்க, அந்த டஃப்னு அடிக்கிற சவுண்ட் இந்த வண்டில இருந்து வருது. அந்த 2 வண்டியில எக்ஸாஸ்ட்லாம் பயங்கர எக்ஸாஸ்ட் கிடையாது, ஆனா எல்லாம் தெரிச்சு போய் சைட்ல விரட்டிடுறான்ல. அது வண்டி பின்னால யாரும் போலங்க, ஏன்னா விழுந்துட்டான்னா முடிஞ்சு சம்பவம். அதனால எங்க போறான், இண்டிகேட்டரா போடுறான்ல, எங்க போறான், நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வருமானு கூட சேர்ந்து. அழுத்திட்டான். சுசுக்கிதாங்க, இதுவும் சுசுக்கிதான். என்ன போது பாத்தீங்களா, இதுவும் சுசுக்கிதான். இப்பதான் பக்கத்துல போய் பாக்குறேன். ஓ மை காட், போடு. ஐயா நானும் வாரையா, ஐயா என்னையும் கூட்டு போங்கயா. இங்க 2 சுசுக்கிதாங்க. இந்த வாட்டில நான் இந்த மாடல்ல சுசுக்கியே பார்த்த கிடையாது. அவன் பறந்துட்டான். அப்படிதான். நம்ம எவனையும் விட்டுற விடாது, அது ஒரு விஷயம் இருக்கு. அங்கேயே பறக்க பார்த்து வந்துட்டு கடைசியில இங்கிட்ட மூடி இடிச்சுட்டு நிற்போம்.